அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நோய் வராத உடம்பே கிடையாது. அப்படி நமக்கு வரக்கூடிய பெரும்பாலான நோய்களுக்கு சிறந்த மருந்தாக இந்த மூலிகை செடியை சொல்கிறாங்க. ஆயுர்வேத மருத்துவம், சித்த மருத்துவம், யுனானி மருத்துவத்தில் கூட இந்த செடியை மிகவும் சக்தி வாய்ந்த செடியாக, சிரஞ்சீவினி செடியாக சொல்கிறாங்க. இந்த செடியில் இருக்கக்கூடிய இலை, காய், பூ இது எல்லாமே மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு நோய்களுக்கு சிறந்த மருந்தாக பயன்படுது. நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. இந்த செடியை பற்றியும், இந்த செடியை போக்கக்கூடிய நோய்கள் பற்றியும், இந்த செடி மூலம் கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த செடி மருத்துவத்தில் சஞ்சீவினி மூலிகை அப்படின்னு மிக சிறப்பாக சொல்லுவாங்க. இந்த செடி நம்மளுடைய வீடு ஓரங்களிலோ, தரிசு நிலங்களிலோ, காடு பகுதியிலோ அதிகமாக காணலாம். ஒவ்வொரு இடத்துக்கேற்ற மாதிரி இந்த செடியுடைய பெயர் வேறுபடும். பொதுவாக நாய்க்கடுக்கு செடி, நாய் வேலை செடி, நாய் பூண்டு செடி, மஞ்சள் வேலை செடி, காட்டுக்கடுக்கு செடி அப்படின்னு பல்வேறு சிறப்பு பெயர்களால் இதை அழைக்கிறாங்க. இந்த செடி அற்புதமான மருத்துவ குணங்கள் வாய்ந்தது. நமக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான நோய்களுக்கு சிறந்த மருந்தாக இது விளங்குது. பொதுவாக நமக்கு ஏற்படக்கூடிய வாயு தொல்லையால் வயிறு எரிச்சல், வயிறு உப்புசம், நெஞ்செரிச்சல் போன்ற பிரச்சனைகள் வரும். மேலும் இந்த வாயுவானது நம்முடைய மூட்டு பகுதியில் போய் செட் ஆகிடுச்சு அப்படின்னா மூட்டு வலி ஏற்படும். இதை ஏற்படாமல் இதை தடுக்கக்கூடிய, இந்த வாயு பிரச்சனை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த நாய்க்கடுக்கு செடி இலைக்கு உண்டு. இந்த இலையை நீங்கள் பொரியலாகவோ அல்லது கீரைகளை சமைக்கும்போது கீரையுடன் சேர்த்தோ நீங்கள் சாப்பிட்டாலே போதுமானது. வாயு தொல்லையால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் முற்றிலுமாக குணமாகும். இரண்டாவது நன்மையாக, குடலில் இருக்கக்கூடிய புழுக்களை நம் மலம் வழியாக வெளியேற்றக்கூடிய ஆற்றல் இந்த நாய்க்கடுகு இலைக்கு உண்டு. இந்த இலையானது நம் குடலில் இருக்கக்கூடிய கொக்கி புழு, நாடாப்புழு அப்படின்னு பல்வேறு வகையில் சொல்லக்கூடிய புழுக்களை வெளியேற்றும், அதுவும் மலம் வழியாகவே. மூன்றாவது நன்மையாக, நமக்கு ஏற்படக்கூடிய பசியின்மை. ஒரு சிலருக்கெல்லாம் பசியே எடுக்காது. காரணம் குடலில் இருக்கக்கூடிய இந்த புழுக்களால். மேலும் செரிமான பிரச்சனையால், ஏற்கனவே சாப்பிட்ட உணவு செரிக்கலை, அது மலம் வழியாக வெளியேறலை அப்படின்னா பசியின்மை ஏற்படும். இதுபோல் பிரச்சனைகளை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த நாய்க்கடு இலைச்செடிக்கு உண்டு. இந்த இலையை நீங்கள் பொரியலாக சாப்பிட்லாம், இல்லை உணவோடு வதக்கி சாதத்தோடு சாப்பிட்லாம். அவ்வாறு சாப்பிடுவதன் மூலம் செரிமான பிரச்சனை சரியாகும், மலச்சிக்கல் சரியாகும், பசியின்மை சரியாகும், நல்லா பசி எடுக்கும், நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம். குழந்தைங்களுக்கு குடலில் இது போல் புழுக்கள் தொல்லை இருக்கும். இந்த புழுக்கள் தொல்லையை நீக்குவதற்கு 3 மாதத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணலாம், இந்த நாய்க்கடுகு செடி நிழலை காய வைத்து நல்லா பொடியாக்கி அரைத்து 1/2 டீஸ்பூன் எடுத்து 1 டீஸ்பூன் தேனில் கலந்து நீங்கள் நைட் டைமில் கொடுத்தீங்க அப்படின்னா குடலில் இருக்கக்கூடிய புழுக்கள் முற்றிலுமாக அழிந்து மலம் வழியாக வெளியேறும். அந்தளவுக்கு சிறப்பு சக்தி வாய்ந்தது தான் இந்த நாய்க்கடுகு இலைச்செடி. பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய அதிகமான உதிரம் போதல், ரத்தம் ஒரு சிலருக்கு ரொம்ப அதிகமாக போகும். இதனாலே அவங்க அதிகமான சோர்வும் ரொம்ப மனவேதனையும் ஏற்படும். இந்த அதிகமான இரத்தப்போக்கும் அதனால் ஏற்படக்கூடிய உடல் சோர்வையும் நீக்கக்கூடிய ஆற்றல் இந்த செடியின் இலைக்கு உண்டு. இந்த இலையை நன்று அரைத்து சமையலாக சாப்பிட்டாலும் சரி, இல்லை வதக்கி நீங்கள் சாப்பிட்டாலும் சரி, மாதவிடாய் நேரத்தில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான இரத்தப்போக்கும் உடல் சோர்வையும் நீக்கும். இதை நீங்கள் மாதவிடாய் வருவதற்கு 3 நாளுக்கு முன்பாக இதை நீங்கள் சாப்பிட வேண்டும். ஒரு சிலர் யோசிக்கலாம், இது சாப்பிடும்போது கர்ப்பப்பை சம்பந்தமான ஏதாவது பிரச்சனை, சைடு எஃபெக்ட் வருமா அப்படின்னு. இதை சாப்பிடுவதன் மூலம் கர்ப்பப்பையில் எந்தவித கோளாறோ அல்லது எந்தவித பின்விளைவுகளும் ஏற்படாது. அடுத்து, காதில் ஏற்படக்கூடிய வலி, காதில் ஏற்படக்கூடிய அடைப்பு, காதிலிருந்து வெளிவரக்கூடிய சீவ், இதுபோல் பிரச்சனைகளுக்கு இந்த இலையை நல்லெண்ணெயில் நன்கு வதக்கி அதுக்கப்புறம் நல்லெண்ணெயில் போட்டு நல்லா அடைச்சி வச்சுட்டு இரவு படுக்கும்போது தினமும் 2 டிராப் சொட்டு மட்டும் விட்டுட்டு நீங்கள் படுத்தீங்க அப்படின்னா 3 நாளில் இந்த காது வலி, காது அடைப்பு, காதில் சீவு வரத்து, காது சம்பந்தமாக இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் சரியாகும். அடுத்த நன்மையாக, அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய வயிற்றில் ஏற்படக்கூடிய புண்ணை குணமாக்கக்கூடிய ஆற்றலும், மஞ்சக்காமலை போன்ற நோய்களை குணமாக்கக்கூடிய வல்லமையும், நமக்கு ஏற்படக்கூடிய ஜுரம் இவற்றை குணப்படுத்தக்கூடிய ஆற்றலும் இந்த நாய்க்கடுகு இலைக்கு உண்டு.
இதை நீங்கள் அரைத்து கீரையுடன் சேர்த்து சாப்பிடலாம், இல்லது அப்படியே எண்ணெயில் வதக்கியும் நீங்கள் சாப்பிடலாம். அவ்வாறு சாப்பிடும்போது வயிற்றில் இருக்கக்கூடிய புண்கள் முற்றிலுமாக குணமாகும், நமக்கு ஏற்படக்கூடிய ஜுரமும் சரியாகும் அப்படின்னு மருத்துவ முறையில் சொல்கிறாங்க. ஆண்களுக்கு இருக்கக்கூடிய நரம்பு தளர்ச்சி, சில பெண்களுக்கு நரம்பு தளர்ச்சி இருக்கும், தலை ஆடிட்டே இருக்கும், கை கால் நடுக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த நரம்பு தளர்ச்சியை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த இலைக்கு உண்டு. இந்த இலையை நன்னெல்லையில் போட்டு நல்லா வதக்கி அதுக்கு பிறகு நல்லா அரைத்து நைட்டு தூங்குவதற்கு முன்பு நீங்கள் இதை சாப்பிட்டு படுத்தீங்க அப்படின்னா நரம்பு தளர்ச்சி முற்றிலுமாக குணமாகும், உங்களுடைய நரம்புகள் வலிமையாக இருக்கும். மேலும் மூளையில் உள்ள செல்களை புதுப்பிக்கவும் மூளையில் உள்ள செல்களை புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய ஆற்றல் இந்த இலைக்கு உண்டு. மேலும் ஞாபக சக்தி குறைவாக இருக்கக்கூடிய நபர்கள் இந்த இலையை இந்த செயல்முறையின்படி சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அபார ஞாபக சக்தியும் கிடைக்கும். நரம்பு தளர்ச்சி சரியாகும், மூளையில் உள்ள செல்களுக்கு புத்துணர்ச்சி ஏற்படுத்தி மூளை வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும், ஞாபக சக்தியும் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு அதிகப்படியான வாந்தி, வயிற்றுப்போக்கு போல பிரச்சனைகள் ஏற்படும். அவர்களும் இந்த இலையை வதக்கியோ அல்லது உணவுடன் சேர்த்து சாப்பிட்டாலோ இந்த வாந்தி, வயிற்றுப்போக்கு இதெல்லாம் முற்றிலுமாக குணமாகும். நம் உடம்பில் இருக்கக்கூடிய தேவையில்லாத அணுக்கள், செல்கள் அவற்றை வளர விடாமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த இலைக்கு உண்டு. தேவையில்லாத அணுக்கள் அப்படின்னா புற்றுநோய் செல்களை தான் நான் சொல்கிறேன். இந்த புற்றுநோய் செல்களுடைய வளர்ச்சியை தடுக்கவும் நன்கு வளர்ந்த புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய ஆற்றல் இந்த நாய்க்கடுகு இலைக்கு உண்டு. வாரத்துக்கு 2 முறை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய புற்றுநோய் செல்களை முற்றிலுமாக அழிக்கக்கூடிய வல்லமை இதற்கு உண்டு. அதிகமான உடல் வலி, மனச்சோர்வு, ஏதாவது ஒரு விஷயத்தை அதிகமாக யோசிச்சுட்டே இருக்கிறதால தூக்கமின்மை ஏற்படும். இந்த தூக்கமின்மையை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல், அதை சரி செய்யக்கூடிய வல்லமை இந்த இலைக்கு உண்டு. இந்த இலையை நல்லெண்ணெயுடன் சேர்த்து வதக்கி அரைத்து இரவு நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நாளடைவில் தூக்கமின்மை முற்றிலுமாக குணமாகும், நல்ல ஆரோக்கியமான தூக்கம் வரும். அடுத்த நன்மையாக வாயு தொல்லையால் ஏற்படக்கூடிய மூட்டு வலி, இடுப்பு வலி, கைகால் வலி, கழுத்து வலி, முதுகு வலி, எலும்பு சம்பந்தமாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான வலிகளுக்கும் இந்த இலையை நல்லெண்ணெயில் போட்டு நல்லா கொதிக்க விட்டு ஆற வைத்து நீங்கள் தடவுனீங்க அப்படின்னா மூட்டு வலி, இடுப்பு வலி, கைகால் வலி, முதுகு வலி அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்பு சம்பந்தமான அனைத்து விதமான வலிகளையும் முற்றிலுமாக குணமாக்கக்கூடிய ஆற்றல் இந்த இலைக்கு உண்டு. நம் உடம்பில் உருவாகக்கூடிய அனைத்து விதமான கழிவுகளை அகற்றக்கூடிய உறுப்பு கல்லீரல். அந்த கல்லீரலே அதிகமான அழுக்கு சேர்ந்தால், அந்த கல்லீரல் மிக மோசமாக பாதிப்படைந்திருந்தால் அதை பாதுகாக்கக்கூடிய, அந்த கல்லீரலை சுத்தம் செய்யக்கூடிய, அந்த கல்லீரலை ஆரோக்கியமாக வேலை செய்ய வைக்கக்கூடிய ஆற்றல் இந்த நாய்க்கடுகு இலைக்கு உண்டு. நாய்க்கடுகு இலையை நீங்கள் வாரத்துக்கு 2 அல்லது 3 முறை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் கல்லீரல் நல்லா ஆரோக்கியமாக சீராக இயங்கும். தோலில் ஏதாவது பிரச்சனை, முகப்பரு, பிம்பிள்ஸ், தேம்பல், இது போல் தோல் சம்பந்தமாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இந்த இலையை நல்லா அரைத்து பேஸ்ட் மாதிரி நீங்கள் தடவுனீங்க அப்படின்னா ஸ்கின் சம்பந்தமாக இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் பரிபூர்ணமாக குணமாகும். மேலும் நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய டாக்ஸிக்ஸ், நச்சுத்தன்மை வாய்ந்த விஷயங்களை வெளியேற்றவும் ரத்தத்தை சுத்தம் செய்யக்கூடிய வல்லமை இந்த நாய்க்கடுகு செடி வேருக்கு உண்டு. இந்த வேரை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வைத்து ஆற வைத்து வடிகட்டி நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா நம்ம ரத்தம் முற்றிலுமாக சுத்தமாகும், ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சு வெளியேறும். மேலும் இந்த நாய்க்கடுகு இலை அல்லது வேரை நல்ல நிழலை காய வைத்து வீட்டில் தூபம் போடும்போது அந்த இலையையோ வேரையோ பொடி செய்து நம்ம போட்டோம் அப்படின்னா அதிலிருந்து வரக்கூடிய புகை வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை வெளியேற்றும், அகற்றும் என்பது நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம். இந்த நாய்க்கடுகு செடியை எப்படி நாம் அடையாளம் காணணும் அப்படின்னா இந்த செடியில் இருக்கக்கூடிய இலைகள் 3 பிரிவுகளாக இருக்கும். பார்ப்பதற்கு சின்னதாக இருக்கும். இதை தொட்டு பார்த்தால் பிசுபிசுப்பு தன்மை உடையதாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய காய்கள் குச்சி போல நீண்டிருக்கும். இதில் இருக்கக்கூடிய விதைகள் கடுகு போல இருக்கும். மேலும் மஞ்சள் நிறத்தில் பூக்களும் இருக்கும். இதுதான் இந்த செடியை அடையாளம் காணக்கூடிய குறிப்புகள். இந்த மாதிரி குறிப்புகள் இருந்துச்சு அப்படின்னா அது நாய்க்கடுகு செடி. நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இந்த இலையை நீங்கள் ஏற்கனவே மருத்துவத்துக்கு பயன்படுத்தி இருந்தீங்கன்னா அதனுடைய அனுபவங்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.